Hello guys, welcome back to our channel. In the video, fourth problem நம்ம solve பண்ண போறோம். Already lead code 75 ல வந்து 3 problems upload பண்ணிட்டேன். நீங்க என்ன அதை பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல fourth problemோட question பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா can place flowers அப்படின்றது தான் கொஸ்டினோட நேம். இது ஒரு ஈஸி லெவலான ப்ராப்ளம் தான். ஸோ வந்து நம்ம ப்ராப்ளமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். You have a long flower bed in which some of the plots are planted. அதாவது ஒரு long flower bed இருக்கு. அதுல சில இடத்துல வந்து பிளான்ஸ்லாம் வந்து பிளான்ட் பண்ணி வச்சிருக்காங்க. And some are not. சில இடத்துல வந்து பிளான்ஸ் வந்து இல்ல. However, flowers cannot be planted in adjacent plot. அதாவது adjacent plotனா பக்கத்துல வந்துட்டு பிளான்ட் வந்து நட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Given an integer array flower bed. அதாவது integer array flower bed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா integer array flower bed அப்படின்னு இருக்கு. containing zeros and ones. அதாவது zeros and ones வந்து இருக்கு. where 0 means empty. 0னா emptyன்னு கொடுத்துருக்காங்க. 0 means empty and 1 means not empty அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and an integer n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. integer n அப்படின்ற ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. return true if n new flowers can be planted in the flower bed without violating the no adjacent flower rules. அதாவது மேலே கொடுத்துருக்க no adjacent flower rules பேஸ் பண்ணி நம்ம n நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து அந்த இடத்துல அதாவது அந்த ஃப்ளவர் பெட்ல வந்து பிளான் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் எஸ்னா நம்ம ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டின் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தாலும் சொல்யூஷன் ரொம்பவே ஈஸி. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாகவே கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஃப்ளவர் பெட்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரேல 1 0 1 0 0 and 0 1 கொடுத்துருக்காங்க. இப்போ n ஈக்குவல் டு 1 அதாவது என்னன்றது தான் நம்பர் ஆஃப் பிளான்ட் வி நீட் டு நம்ம தான் அந்த பிளான்ட் வந்து நடணும். ஸோ என்னன்றது ஒரே ஒரு பிளான்ட் இங்கே நட்டா போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, ஆல்ரெடி பிளான்ட் இருக்கு. ஸோ அது பக்கத்தில் நம்மளால அது பக்கத்துலேயே நம்மளால இன்னொரு பிளான்ட்டை வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பிளான்ட் இல்லை, அதாவது 0 இருக்கு, இங்கிட்டும் 0 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு செடியை வந்து நடலாம். ஸோ இந்த இடத்துல பாசிபிள் இருக்கு. ஸோ வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அரே கொடுத்துருக்காங்க. 1 0 0 0 1 அப்படின்ற அதே அரே தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட வேல்யூ வந்துட்டு 2 அப்படின்னு இருக்கு. ஸோ 2ன்னு இருக்கும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லூப் மாதிரி நம்ம ரன் பண்ணணும். இந்த இடத்துல பிளான்ட் இருக்கு. ஸோ இதுக்கு அட்ஜசென்ட்டாக பிளான்ட் நம்மளால நட முடியாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு பிளான்ட் வந்து இது பண்ணிடலாம். அண்ட் இது பக்கத்துலையும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த சைடும் ஒரு பிளான்ட் இருக்கு, இந்த சைடும் ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே ஒரே ஒரு செடி நம்மளால நட முடியும். பட் என்னோட வேல்யூ இங்கே என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ அந்த பட்சத்தில் நம்மளால 2 செடியை வந்து இந்த இடத்துல நட முடியாது. ஸோ அதனால தான் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். கொஸ்டின் ரொம்பவே ஈஸி தான் சால்வ் பண்ணுறதுக்கு. பட் இதில் சில எஸ்கேசஸ் இருக்கு, அதை என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 0 1 அப்படின்ற ஒரு அரே இருக்குது. இந்த இடத்துல நம்மளால பிளான்ட் நட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் இந்த சைடும் ஒரு பிளான்ட் இருக்குது, இந்த சைடும் ஒரு பிளான்ட் இருக்குது. இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல நம்மளால பிளான்ட் வந்து நட முடியாது. இதே 2 கான்டிகுவஸ் எம்டி பிளேசஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்மளால பிளான்ட் நட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் முடியாது. பிகாஸ் இங்கே பிளான்ட் பண்ணணும், அதாவது இந்த இடத்துல அவங்க பிளான்ட் பண்ணணும்னால் இந்த இடத்துலையுமே வந்து ஒரு பிளான்ட் இருக்கு, இந்த இடத்துல 0 இருக்கு. ஸோ அட்ஜசென்ட்டாக நம்ம பண்ண முடியாது. இங்கே நம்ம பிளான் பண்ணோம்னாலுமே இந்த சைடு ஒரு செடி இருக்கு. ஸோ நம்ம அட்ஜசென்ட்டாக பிளான் பண்ண முடியாதனால இந்த இடத்துலையும் நம்ம செடி நட முடியாது. இதே தேர்ட் ஐட்ரேஷனில் பாருங்க, ஃபர்ஸ்ட்டில் பிளான்ட் இருக்கு, இங்கே நம்ம பிளான் பண்ணணும்னு நினச்சா நட முடியாது. பிகாஸ் லெஃப்ட் சைடு வந்து ஆல்ரெடி பிளான்ட் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேணால் நம்ம வந்துட்டு செடி நடலாம். பட் n ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸ் வந்து ட்ரூ ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம செடி நட முடியுமான்னு கேட்டால் இந்த இடத்துலையும் முடியாது, இந்த இடத்துலையும் முடியாது. சென்ட்ரல் பிளேஸில் மட்டும்தான் நம்ம செடி நட முடியும். பிகாஸ் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி பிளான்ட் வந்து இருக்கு. ஸோ இது வந்து காமனான எட்ஜ் கேசஸ் தான். பட் இங்கே இருக்க காமனான கேசஸ் தான். இங்கே இருக்க ஒரு டிஃபிகல்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 கான்டிகுவஸ் எம்டி பிளேசஸ் இருந்துச்சுன்னா நம்மளால செடி நட முடியாது. பட் இதே இடத்துல இங்கே 2 கான்டிகுவஸ் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. பட் வி கேன் பிளான்ட் ஹியர். இந்த இடத்துல நம்மளால செடி நட முடியும். ஏன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ரைட் சைடு நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம செடி நடலாம். ஸோ இது மாதிரியான எட்ஜ் கேசஸை வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கான்டிகுவஸ் எம்டி பிளேஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா 2 பிளான்ஸ் வரைக்குமே நடலாம். இந்த ஒரு இடத்துலையும் செடி நடலாம், இந்த ஒரு இடத்துலையும் செடி நடலாம், இந்த ஒரு இடத்துலையும் செடி நடலாம். ஸோ இது மாதிரியான எட்ஜ் கேசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இந்த ப்ராப்ளமை ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் கோடிங் பார்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம கோடிங்குள்ளே போயிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லீட் கோட்ல லீட் கோட் 75 நம்ம எடுத்துக்கலாம். 75ல இருந்து நம்ம இப்போ 4th கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அதாவது கேன் பிளேஸ் ஃபிளார்ஸ். ஸோ இதுக்கான கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதாவது நான் அங்க சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஃப்ளவர் பெட்டுக்கு ரெண்டு சைட்லயுமே வந்துட்டு நம்ம 0 ஆட் பண்ண போறோம். அதாவது கிவன் அரே இங்க எப்படி அரே கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ரெண்டு சைடுமே நம்ம 0 ஆட் பண்ண போறோம். பைத்தான்ல இது ரொம்பவே சிம்பிளா ஆட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பெட் ஈக்குவல் டு இந்த சைடு ஒரு 0 அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒரு 0, அதுக்கப்புறம் ஃப்ளவர் பெட் அரேவா அப்படி இங்க கொண்டு வந்துடுறேன். அண்ட் ரைட் சைடு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம வந்து 0 ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து சில எட்ஜ் கேசஸ்க்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு வேல்யூ வந்து 0 அப்படின்றத கொடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபார் லூப்ல வரிசையா அந்த ஃப்ளவர் பெட் குள்ள போக போறோம். அதாவது ஐட்ரேட் பண்ண போறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நம்ம வந்துட்டு இந்த 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். 1ல இருந்து தான் நம்மளுக்கு ஃப்ளவர் பெட்டோட வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால 1ல இருந்து தான் நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். ஃப்ரம் 1 to லென் ஆஃப் ஃப்ளவர் பெட் -1. அதாவது இந்த லாஸ்ட் 0வையும் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். நம்மளுக்கு தேவையில்லை. எட்ஜ் கேசஸ்க்காக தான் அதை ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் 1ல இருந்து லென்த் ஆஃப் ஃப்ளவர் பெட் -1 வரைக்கும் தான் நான் லூப் பண்ண போறேன். நெக்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா இஃப் ஃப்ளவர் பெட் ஆஃப் ஐ, அதாவது கரண்ட் பொசிஷன் வந்து 0வா இருந்துச்சுன்னா அந்த அண்டுன்னு கொடுத்து இன்னொரு கண்டிஷன் வந்து கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்திருக்கேன்னா ஃப்ளவர் பெட் ஆஃப் i + 1, அதாவது ரைட் சைட்ல இருக்க எலமெண்ட்டும் அண்ட் ஃப்ளவர் பெட் ஆஃப் i - 1 லெஃப்ட் சைட்ல இருக்க எலமெண்ட்டும் 0வா இருந்துச்சுன்னா, அதாவது 3 கான்டிகுவஸ் 0 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளவர் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ஃப்ளவர் பெட் ஆஃப் i = 1, 1ன்றது வந்து நம்ம பிளான் பண்றதுக்கு ஈக்குவல். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்றேன். we can plant a flower அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வேல்யூ வந்து 1 அப்படின்றத கொடுத்திருக்கேன். இப்ப கவுண்ட்ன்ற வேல்யூ வேரியபிள்ல தான் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஸோ கவுண்ட்ல +=1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஐட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும் போது கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் சர்டைன் லெவல்ல அது என்ன விட அதிகமா போயிடுச்சு அப்படின்னா, அதாவது n நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம், அதுக்காக தான் இந்த கண்டிஷன் கொடுத்திருக்கேன். இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n, அதாவது nன்றது அவங்க கொடுத்திருக்க நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ண வேண்டியது. ஸோ அதை விட கிரேட்டரா போயிடுச்சுன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் டு அப்படின்றத கொடுத்துடலாம். சில கேசஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம 2 செடி வந்து நடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் we can plant only one number of trees. ஸோ இது மாதிரியான கண்டிஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார் லூப்க்கு வெளியில வந்துட்டு அதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கேன். ஸோ ரிட்டர்ன் கவுண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்றதையும் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாருங்க. எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து கோட் சப்மிட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ரெகுலரா நீங்க வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then, bye from me.